பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடுவோமா? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் புத்தகத்தில் பக்கம் 11 கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துருவோமா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் விமர்சிக்கப்பட்டது. அடிப்படை கல்வி திட்டம் என்பது பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டமாகும். இதனை குலக்கல்வி திட்டம் என்று கடுமையாக விமர்சனம் செய்தனர். எதிர்க்கட்சிகளுடன் ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினர் உட்பட இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். ஏனெனில் இத்திட்டம் சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் என்று விமர்சித்தனர். பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அமைச்சரவையில் 1954 அரசின் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் இத்திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, சி ராஜகோபாலாச்சாரி. பாஸ், உங்களுக்கான கேள்வி, போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.